எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. என்னுடைய பேர் முகமது அஜ்மல். இதற்கு முன்னதாக அலெக்சாண்டர். நான் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ஆகிறது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு. ஸோ இன்றைக்கி என்ன தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஏன்னா ஒரு குழந்தை கருவில் உருவாகிறதுலேருந்து கல்லறி போகக்கூடிய மனிதர் வரைக்கும் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை இல்லாத மனிதர்கள் நம்ம பார்க்கவே முடியாது. ஆனால் இந்த பிரச்சனையோட அளவுகள் மாறும். ஒருத்தருக்கு இருக்கிற பிரச்சனை இன்னொருத்தருக்கு இருக்காது. இந்த அளவுகளில் மாறுபாடு இருக்குமே தவிர, ஆனால் பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருந்துட்டு தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னா, இந்த பிரச்சனைகள் ஏன் வருது, எதனால் பிரச்சனை அப்படின்னு நம்ம சிந்திக்கிறது இல்லாமல், ஐயோ நமக்கு மட்டும் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்வேறு தவறான முடிவுகளில் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. பொதுவாக இந்த உலகம் பார்த்திங்கன்னா, இறைவன் ஒரு சோதனை களமாக தான் படைச்சிருக்கிறான். அது நம்ம எல்லோருக்குமே அறிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த சோதனைகள் அப்படின்னு நம்ம என்னைக்கா சிந்திச்சு பார்த்துருக்குறோமா அப்படின்னா, இறைவன் ஒரு சில விஷயங்களுக்காக அந்த சோதனையை வைக்கிறான். முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன நினைக்கணும், இறைவன் ஒரு சோதனை கொடுக்குறான்னா அது தண்டனைன்னு நினைக்கக்கூடாது. இன்னைக்கு பெரும்பாலும் நினைக்கிறாங்க, ஏதாவது ஒரு சோதனை வந்துச்சுன்னா, ஐயோ இது இறைவன் எனக்கு தண்டனை கொடுத்துட்டான் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி இறை தூதர் சொல்றாங்க, மனிதர்களிலே அதிகம் சோதிக்கப்பட்டது நபிமார்கள் தான். நபிமார்கள் சோதிக்கப்பட்ட அளவுக்கு நமக்கெல்லாம் அவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்தது கிடையாது. அதனால் நமக்கு சோதனைகள் வரக்கூடியது தண்டனை யாருமே நினச்சிக்க கூடாது. ரெண்டாவது, இறைவன் ஏன் நம்ம சோதிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இறை நம்பிக்கையை சோதிப்பதற்காக. இவர்கள் எந்த அளவுக்கு இறை நம்பிக்கையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தில் ஒரு சோதனை கொடுக்கும்போது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இறைவனை தவிர்த்து இறைவன் எல்லாவற்றை போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இன்றைக்கி நம்ம கண்ணார பார்க்குறோம். பல சோதனை வந்தோடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இறைவனை திட்டக்கூடிய சூழல்லாம் இருக்குது. அந்த அறியாமையினால் இருக்கிறாங்க. அதனால் இந்த ஒரு சூழலுக்காக இறைவன் நம்மளை சோதிக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சோதனையின் மூலம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாவங்கள் நீங்குது, போக்குறான். நம்மளுடைய பாவங்களை போக்குறதுக்காக தான் இறைவன் சோதிக்கிறான். இப்போ நம்ம நினச்சிருப்போம், நமக்கு தெரியாமல் சின்ன சின்ன தவறுகள் செஞ்சுட்டு இருப்போம். அதன் மூலமாக இறைவன் ஒரு பெரிய சோதனையை கொடுப்பான். அப்போ நம்ம உணர்வோம், நம்ம இந்த தப்பு செய்ய போய் தான் இந்த சோதனை வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த பாவத்திலேருந்து விலகி இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அதனால இறைவன் சோதனை கொடுக்குறான். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சோதனை நம்மளுடைய அந்தஸ்து உயர்கிறது. இறைவன் இடத்துல நம்மளுடைய அந்தஸ்து உயருது. இந்த காரணத்துக்காக இறைவன் சோதனையை கொடுக்குறான். இறுதியாக பார்த்தீங்கன்னா, இறைவன் இடத்துல நம்ம பொறுமையாளர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்காக தான் இறைவன் சோதனை கொடுக்குறான். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனம் சொல்லி காட்டுறான். 67 2ஆம் வசனத்தில், மனிதனுக்கு வாழ்வையும் மரணத்தையும் அவர்கள் செய்யக்கூடிய செயல் அழகா இருக்கிற, எவருடைய செயல் அழகா இருக்கிறத சோதிக்கிறதுக்காகத்தான் வாழ்வையும் மரணத்தையும் அளிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சொல்லி காட்டுறான். அப்போ நம்ம இந்த இடத்துல சிந்திச்சு பார்க்கணும், சோதனைங்கிறது எல்லாருக்கும் இருக்கு. அப்போ யார் செயலில் அழகான செயல் செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கறதுக்காகத்தான் சோதனைன்னு சொல்லிட்டு, இப்போ சோதனைகள் நமக்கு பல்வேறு வகையில் வரலாம். எப்படி இறைவனோட சோதனை வரும்னு பார்த்தீங்கன்னா, செல்வங்களை கொடுத்து சோதிப்பான். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொருளாதார உதவி கொடுத்து அதன் மூலம் சோதிப்பான். சில பேருக்கு செல்வங்களை கொடுக்காம வறுமையை கொடுத்து சோதிப்பான். சில பேருக்கு உடல் நலத்தை கொடுத்து சோதிப்பான். சில பேருக்கு நோயை கொடுத்து சோதிப்பான். இப்படி பல சோதனைகள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ இந்த சோதனையெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. இப்போ இவ்வளோ சோதனை வருது, இவ்வளோ சோதனைகள் போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதலாவது பொறுமையாக இருக்கணும். ஏன்னா திருமறை திருக்குறள்ல சொல்லி காட்டுறா, நிச்சயமாக துன்பத்துக்கு பின் இன்பம் இருக்கிறது அப்படின்னு சொல்றான். அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம இறைவன் கொடுக்கக்கூடிய சோதனைகள் நம்ம பொறுமையா இருந்தோம்னா, அதற்கு பின் அதை விட பல மடங்கு நமக்கு நன்மை இருக்குது. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, சோதனை வரும்பொழுது நம்ம முழுமையாக இறைவனை சார்ந்து இருக்க வேண்டும். இறைவன்ட்டு இருந்து அந்த சோதனை வந்துச்சு, நன்மையும் தீமையும் இறைவனுடைய புறத்திலிருந்து தான் வருது. அப்போ இந்த சோதனை இறைவன் கொடுக்குறானா, இதுக்கு ஏதாவது தீர்வு கொடுப்பான் அப்படின்ட்டு முழுமையாக நம்ம இறைவனை சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகம் இறைவன் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கணும். சோதனை வருதுன்னா, இறைவா என்னை இந்த சோதனையிலேருந்து என்னை காப்பாற்று அப்படிங்கிற நம்ம பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். எதற்காக இந்த ஒரு விஷயங்களை நான் முதல்ல ஆரம்பத்தில் சோதனையை பற்றி சொன்னேன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வருது. அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த சோதனையை தாங்கிக்க முடியாமல் அவங்க தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு முடிவு எடுத்துடுறாங்க. இப்போ மாணவர்களை எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி காலங்களில் இல்லை கல்லூரி காலங்களில் தேர்வுகளில் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அப்படியாப்பட்டவங்க என்ன செஞ்சுறாங்க, அதை தோல்வி தான் அடைஞ்சிட்டோம், மறுபடியும் நம்ம அடுத்த தேர்வு எழுதி நம்ம பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. உடனே தற்கொலை செய்யக்கூடிய ஒரு எண்ணத்துக்கு போயிடுறாங்க. குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு கணவன் மனைவி பிரச்சனை, அதை பேசி தீர்த்துக்கலாம். அங்கே என்ன செஞ்சுதாங்க, ஒரு கட்டத்தில் இல்லை எனக்கு செட் ஆகுன்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு தற்கொலை போகக்கூடிய சூழல் ஏற்படுது. கடந்த வாரத்தில் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், வரதட்சணை கொடுமையால் ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டாங்க. அப்போது சோதனைகள் எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயம் தான். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசி தீர்த்திருந்திருக்கலாம். அதுக்கு தற்கொலை தீர்வே ஆகாது. இஸ்லாம் இந்த தற்கொலை வன்மையாக கண்டிக்குது. ஏன்னா
இந்த நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய உயிர் வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் புறத்தில் கொடுக்கப்பட்ட உயிர். அதை எடுக்கிறதுக்கு வந்து இறைவனுக்கு தான் அனுமதி இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய உயிரை வந்து மாய்த்து கொள்ளக்கூடாது. எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடியவர்களாக இருக்கும். இறைவன் என்ன சொல்கிறான், ஒருவர் வந்து தாங்க முடியாத அளவுக்கு நம்ம சோதனை கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்கிறான். அவங்களுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு தான் சோதனை வரும். அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்க வேணும். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து சர்வசாதாரணமாக தற்கொலை பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த ஒரே ஒரு வழி தான் தற்கொலை பண்ணும்போது. அவங்க குடும்பத்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த தற்கொலை பண்ணக்கூடிய வழியை அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க. அது வந்து அவங்க இதயத்தில் வந்து ஆறாத வடுவாக தான் இருக்கும். யாராவது ஒரு குழந்தைய பார்க்கும்போது அவங்க தோணுமா தோணாதா, சரி என் பிள்ளை இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து பேசி தீர்த்துக்கலாம். முட்டாள்தனமாக வந்து நம்ம வந்து தற்கொலை அப்படின்னு சொல்லி போனோம்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து இறைவன் இடத்துல வந்து மறுமை நாளில் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை இருக்குது. அபூ ஹுரைரா அப்படிங்கிற நபித்தோழர் சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து மலையிலிருந்து குதித்து தற்கொலை பண்ணார்னா நரக நெருப்பில் அதே மாதிரி தான் எழுப்பப்படுவார். ஒருத்தர் வந்து கத்தியால் குத்தி வந்து இறந்தார் அப்படின்னா மறுமையில் அதே மாதிரி தான் எழுப்பப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படினால இந்த தற்கொலை பண்ணுறவங்களுக்கு வந்து மறுமை நாளில் கடுமையான தண்டனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேணும். இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரதட்சணை கொடுமைகள் அது சார்ந்து சொன்னதுனால இஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அழகான தீர்வு கொடுக்குது. எந்த மார்க்கத்திலும் இல்லாத ஒரு அழகான ஒரு விஷயத்தை வந்து இஸ்லாம் வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனத்துல இறைவன் சொல்லி காட்டுறான், பெண்களுக்கு அவருடைய மனக்கொடைகளை கட்டாயமா கொடுங்கன்ட்டு. பிற மதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா வரதட்சணை வந்து ஊக்குவிக்கிறாங்க, இன்னும் வரதட்சணையை போட்டு செய்றாங்கன்னா இஸ்லாம் அதை வலியுறுத்தல. ஆண்கள் தான் வந்து பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வைக்கிறது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து ஆடம்பர திருமணங்கள் இன்னைக்கு வந்துருச்சு. அது வந்து இஸ்லாத்திலையும் இன்னைக்கு ஒரு சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இஸ்லாம் விரும்புறது என்னன்னா எளிமையான திருமணங்கள் தான் இஸ்லாம் விரும்புது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, இஸ்லாத்தின் இறுதி இறை தூதர் குறைந்த செலவில் செய்யப்படும் திருமணங்கள் தான் வந்து நிறைய அபிவிருத்தி உண்டான திருமணங்கள் சொல்கிறாங்க. அதில் தான் வந்து நிறைய மகத்துவம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இஸ்லாம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மக்களுக்கு வந்து சுமையாக இருக்கக்கூடிய எதையுமே செய்யாது. இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாம் வந்து எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்குது. தற்கொலை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா தனி மனித தற்கொலை பண்ணுறது வந்து இறைவனுடைய கட்டளையை மீறக்கூடிய ஒரு செயலாகவும் வந்து பார்க்கப்படுகிறது. அதே போல் சோதனைகள் வந்து இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடியது. அதை வந்து நாம் வந்து முறையாக வந்து நம்ம சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணோம்னா இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. இறுதியாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நபிமார்கள் பட்ட துன்பத்தை விடலாம் நம்மலாம் படவே இல்லை. அவங்களுக்கு இருக்கக்கூடிய சோதனைகள்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய சோதனைகள்லாம் 0.0 அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதனால் அவர்களுடைய வரலாறு, நபி தோழர்கள் பட்ட தியாகங்கள் இதெல்லாம் நினச்சி பார்த்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் பெருசாகவே தெரியாது. அதே போல் இந்த கஷ்டங்களுக்கு வந்து தீர்வு வந்து மரணம் கிடையாது. அதற்கான தீர்வு வந்து அங்கே நம்ம கூட இருக்கிறவங்ககிட்டயோ அல்ல அதற்கு உண்டான ஆள்கள்கிட்ட நம்ம பேசி தீர்த்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி நிலைகள் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்காது. இறுதியாக வந்து ஒவ்வொரு இளைஞர்களும் வந்து நான் வந்து வரதட்சணை வாங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கணும். அதே சூழலில் வந்து பெண்கள் இன்னைக்கு அந்த மாதிரி ஆண்கள் உருவாகிட்டு இருக்கிறாங்க. பெண்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா செட்டில்டான மாப்பிள்ளை வேணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் அதை விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து குடும்பம் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நல்ல ஒரு சூழலில் வாழக்கூடிய ஒரு தம்பதியராக நீங்கள் இருக்க முடியும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை வந்து நான் நிறைவு செய்கிறேன். இறுதியாக வந்து இஸ்லாத் அல்லாத சகோதரர்களுக்கு வந்து நீங்கள் வந்து திருமறை திறக்கிறாங்க அப்படின்னா கீழே தெரிகிற இந்த நண்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் ஏன் வந்து இஸ்லாத்தில் வந்து வரதட்சணை வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஆண்கள் தான் போட்டு திருமணம் முடிக்கணும்னு சொல்கிறாங்க, அந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், ஏன் தற்கொலை பண்ணக்கூடாது, நம்ம படைச்ச இறைவன் யார் என்ற பல்வேறு தகவல்களை தெரிஞ்சு கொள்ள இந்த திருமறை திருக்குறானை படித்து பாருங்கள் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.